இன்னைக்கு ரிலீஸ் ஆன தங்கலான் டிமாண்டிக் அலைன் 2 இந்த ரெண்டு படங்களுக்குமான ரிவ்யூ இப்ப பார்க்கலாம். பொதுவா படத்தோட ரிவ்யூல நான் கதையை சொல்ல மாட்டேன். ஆனா இந்த ரெண்டு படங்களோட கதை உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ரிவீல் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் தங்கலான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே கேஸ்ட் செலக்ஷனும் மேக்கிங் தான். ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார் கேஸ்ட் விக்ரம் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். மனுஷன் இந்த படத்துக்கு பயங்கரமா உழைச்சிருக்காரு. படம் பார்க்கும்போது அது கண்கூடா தெரியுது. அடுத்து மாளவிகா மோகனன் இது வரைக்கும் அவங்க பண்ண ரோல்ல இது ஒரு பெஸ்ட் ரோல். அவங்க பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. அப்புறம் பார்வதியுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்புறம் பசுபதி சொல்லவே தேவையில்ல. அவருக்கான ரோல பக்காவா பண்ணிட்டாரு. இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் மூவில ஸ்கோர் பண்றாங்க. டெக்னிக்கலாவுமே படம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தோட மேக்கிங் சூப்பரா இருக்கு. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமா படத்துல டைலாக்ஸ் நோட்டபிளா இருக்கு. படத்தோட இன்டர்வல் கிளைமேக்ஸ்னு ரெண்டுமே இந்த மூவில பக்காவா இருக்கு. எல்லாம் பாசிட்டிவாவே போகுது. நெகட்டிவ் எங்கன்னா படத்தோட நரேஷன் ஸ்லோவா இருக்கு. இந்த ஸ்லோ நரேஷன் ஒரு சில மூவிஸ்க்கு செட் ஆகும், ஒரு சில மூவிஸ்க்கு செட் ஆகாது. இந்த மூவிக்கு செட் ஆகலையோன்னு தான் எனக்கு தோணுது. சோ திரைக்கதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா அவங்க பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு செகண்ட் ஹாஃப் தான் லேக் நிறைய இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா மொத்தமா படமா பார்க்கும்போது விக்ரமோட ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். மத்த ஆடியன்ஸ்க்கு ஒன் டைம் வாட்சபிளா இருக்கும். படத்துக்கு போகும்போது எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா வச்சுட்டு போவாதீங்க. அடுத்து டிமாண்டிக் அலைன் 2 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே போச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் லேக் அதிகமா இருக்கு. மத்தபடி இந்த படத்துக்கும் மேக்கிங் வந்து நல்லா தாறுமாறா இருக்கு. நான் பிரியா சங்கருக்கு தான் சின்ன ரோலா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, அவங்களுக்கு நல்ல ரோலா இருக்கு. அவங்க நல்லாவும் நடிச்சிருக்காங்க. அருள்நிதி நல்லாவே பண்ணிருக்காரு. பார்ட் 1ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனா இதுல நிறைய பேர் ஸ்கோர் பண்ணல. பிஜிஎம் நல்லா இருக்கு. இதுவும் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான படம் தான். ஆனா இதுக்கும் திரைக்கதை அந்த அளவுக்கு சரியில்லை. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 1 அளவுக்கு இந்த படம் இல்ல. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான படமா இருக்கும். ஆனா பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் தோணும். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ரெண்டு படங்கள்லயுமே சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. அதுக்கு பெரிய அளவுல மெனக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு படங்கள்லயுமே இது சூப்பரா இருக்கு. நீங்க இந்த படம் பாத்துட்டீங்களா? படத்துக்கு நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.